கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நாள் காத்திருப்போம். நிறைய காரியங்களுக்காக காத்திருந்து சோர்ந்து கூட போயிருப்போம். அதை நிறைவேற்றி கொடுக்க யாராலையும் முடியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நெடு நாட்களாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்கிறார். நீங்கள் எதுக்கோ ஒன்று காத்திருக்கிறீங்க, ஆனால் அது நடக்கும். எப்படி? பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தரை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு நன்மையாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் அதை உடனே நிறைவேற்றுவார். நமக்கு நன்மையான காரியங்கள் தேவ சித்தமாக இருக்கும். தேவ சித்தம் என்பதே நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறதா தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்திருந்தாலும் அது தேவ சித்தமாக, அது நமக்கு நன்மையான ஆராய்ச்சி செய்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா.